தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி சொல்லலாமோ? உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி சொல்லலாமோ? இங்கே பார்க்கனா நம்ம சுய ஞானத்தினால நம்ம இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. சுய ஞானத்தில் இருக்கக்கூடாது. நம்மளை உண்டாக்கினவர் தேவன். நம்மளை உண்டாக்கினவருக்கு நாம் என்னவா இருக்கிறோம்னா நம்ம அடிமையாக இருக்கிறோம். ஆனால் அடிமைக்கும் பிள்ளைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே நம்ம அடிமையாக இருக்கும்போது அடிமை சுயமாக செய்வதற்கு எதுவுமே இல்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா பிரமாணத்தின்படி வாழுவதற்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இது நன்மை இது தீமை என்று பகுத்து பார்ப்பதற்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ எது நீதியோ அது செய்வதற்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆனால் தங்கள் ஆலோசனைகளை என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைக்கிறாங்க, ஹைட் பண்ணுறாங்க. அதை அது என்ன பண்ணுறாங்கன்னா அதை மூடிடுறாங்க, தெரியாத. அது மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தரங்கத்திலே நடப்பித்து, கிரியைகள் இருக்குல்ல, சில வகையான கிரியைகள் இருக்குல்ல, அந்த கிரியைகளை எல்லாம் என்ன கிரியை செய்கிறாங்களோ, பிறனை அவதூறு பண்ணுறாங்களோ, அப்படிப்பட்ட கிரியைகளில் பாவத்தை எல்லாம் மறைக்கிறாங்க. தேவனுக்கு கர்த்தருக்கே மறைக்கிறாங்க. அப்படி சொல்கிறாரு. தம்மை காண்கிறவர் யார்? கேள்வி வர கேட்குறாங்க பாருங்க. மறைக்கிறது இல்லாமல் கேள்வி வர நிறைய கேட்குறாங்க. என்னன்னா, நம்மை காண்கிறவர் யார்? நம்மை அறிவிக்கிறவர் யார்? அறிகிறவர். தம்மை அறிகிறவர் யார் என்கிறதற்கு ஐயோ அப்படி சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஆபத்துன்ற. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ அவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கு. கேள்வி மேல தேவனையே கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தையிலேருந்து நமக்கு கேள்வி கேட்கல. தேவனுடைய வார்த்தையை நம்ம பகுத்து பார்த்து ஆவிக்குரியதை சம்மதம் பண்ணி பார்த்து ஆவிக்குரியதோடு சம்பந்தம் படுத்தி பார்த்து அதில் கேள்வி கேட்கலாம். இவங்க தேவனையே கேட்குறாங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்க முழுவதுமாக ஆபத்தில் இருக்கிறாங்க இல்லையா? இவர்களுடைய ஆலோசனை கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்களோ மறைக்கிறாங்கன்ற அது. அப்போ அவங்க கண்ணியில் இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 நம்ம பார்த்தோம்ல, இவருங்க சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை, அவருடைய பாடுகள், அவரை குறித்து அறியப்படக்கூடிய காரியங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதே ரட்சிக்கப்படுகிற நமக்கே சொல்றது அது தேவ பலனாக இருக்கிறது. தேவனுடைய பலன் என்ன நம்ம பார்த்துருக்கோம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, அந்த சுய ஞானத்தில் அந்த கெட்டு போகிறவர்கள் சுய ஞானத்தில் இருந்து தான் அழிகிறாங்க. அந்த புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? கேள்வி. வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? கேள்விதான். இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பைத்தியமாக தான் வச்சிருக்காரு இந்த உலக ஞானத்தை. ஏன் அப்படி இந்த உலக ஞானம் முற்றிலுமும் பைத்தியமாகவே இருக்குது அப்படின்னா, அது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அது அவர் உகந்தத்தக்கதாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஏன்னா அவரை குறித்து அறியப்படலையே. ஏன்னா நான் உருவாக்கப்பட்டது அவரை குறித்து மகிமைப்படுத்தணும், அவரை குறித்து தெரிந்து கொள்ளணும். அவரை குறித்து அறியப்படுகிறதுல நம்ம என்ன நேற்று பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவரை குறித்து அறியப்படுதல நம்ம ஞானத்தோடு கூட்டி வழங்கணும். ஒவ்வொரு சாராம்சத்தையும் நம்ம கூட்டி வழங்க வேண்டியது இருக்குது.
இவங்க சொல்கிறாங்க, தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கல, உலகத்தில் அன்பு கூர்ந்து, உலகத்தினுடைய ஞானத்தை அன்பு கூர்ந்து அதை குறித்து பேசுகிறாங்களே அவங்க பைத்தியக்காரங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி. யோபு புஸ்தகம் 12:17 பார்த்தீங்கன்னா, அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்கி இருக்கிறார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 12:17-16 அவரிடத்தில் பெலனும் ஞானமும் உண்டு, மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழே இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரில் சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கண்களை அவிழ்த்து அவர்களை இடும்புகளை கச்சை கட்டுகிறார். இது யார் பண்ணுறது அப்படின்னா, தேவன் பண்ணுறது. ஒரு ராஜாவினுடைய பாதையும் சரி, ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றக்கூடியவர் தேவன். இங்கே கட்டுப்படுத்துகிறார். தேவனுடைய பாபிலோனுடைய ராஜாவினுடைய இருதயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினது தேவன். நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ செய்யலை நான் செஞ்சேன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே திருப்பி விட்டு அவர் மாடு மாதிரி ஆகிட்டார். இங்கே மாடுன்னு இருக்குது தமிழில், ஆனால் எபிரேய புஸ்தகத்தில் எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மிருகத்தை போல அவர் என்ன ஆகிட்டாரா, புல்லு அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கன்னா, புல்லு மேயர். பாபிலோன் ராஜா அவருடைய இறுதி நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான்னு புல்லு மேய ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கணம், அவருடைய இருதயம் அங்கே எடுக்கப்பட்டுச்சு. இங்கே பாருங்க, ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து. சரி, இங்கே சுய ஞானம், சுய ஆலோசனையை கொடுக்கிறவர்களுக்கு தேவன் எச்சரிப்பு கொடுக்குறார். அது அந்த ஞானம் எல்லாம் இங்கே செல்லாது. தேவனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய பார்வையே நலமாக இருக்கும். இயேசுக்கிட்ட அப்படிப்பட்ட பார்வை இருந்துச்சு. 14 சொல்கிறாரு, அவரிடத்தில் பெலனும் ஞானமும் உண்டு. தேவனிடத்தில் பெலன் இருக்கு, ஞானமும் உண்டு. அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நம்மளுடைய புத்தியை அவமாக்கிற நாம் பைத்தியக்காரராக. இங்கே இப்போ நம்ம கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும், கர்த்தத்துவங்களும், துரைத்தனங்களும், அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே யார் கனம் செய்யப்படுறார் அப்படின்னா, இங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானர். தேவனானவர் இங்கே அவரை உயர்த்துறார். இங்கே எப்பொழுதுமே அவருக்கு இங்கே உயர்த்தக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். பூலோகத்தில் அதிகாரத்தை கொடுத்தாரு, அவர் கீழ்ப்படிஞ்சதுனால.
அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டதுன்றாரு, அவருக்காக மட்டும்தான் சிருஷ்டிக்கப்பட்டதுன்றாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கே சிருஷ்டிகராக இருக்கார், அவருக்கே திருப்பியும் இதை கொடுக்கணும்? அப்பயே அவர் அப்படி சுதந்திரத்து கொள்ள வேண்டியதானே கேள்வி. அப்போ அதிகாரம் இல்லை அப்படின்னா, இயேசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா அவர் ஏன் கொடுக்கணும்? அவர் ரூபத்தில் சமமாக இருக்கார் தேவனோடு. இங்கே நம்ம பார்க்கறது அவர் கீழ்ப்படிந்ததுனால வானம் பூமி அதில் உள்ள யாவையும் உண்டாக்கினார். அதில் உண்டாக்கின சொன்னது காரணவாளி பிதாவாக இருக்கார், தேவனாக இருக்கார். எல்லாமே யாரால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னா தேவனால். தேவன் தான் இங்கே காரணவாளியாக இருக்கு. நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது பிதாவினுடைய நோக்கமாக இருக்கு. சரி, நம்ம இங்கே கிறிஸ்துவனுடைய சாயலாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலுக்கு நாமளும் ஒப்பாக வளரணும்னு சொல்லி, இப்போ நம்ம இயேசுவுக்கு, கர்த்தருக்கு மிகப்பெரிய அதிகாரம் கொடுத்துருக்கார். அவரை நாம் அறிந்து கொண்டு நம்மளுடைய தெரிந்து கொள்வதில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக அதில் பிரயாசப்படணும் சொல்கிறாரு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்ம சில பேர் கேள்வி, இப்போ சிலர் இடரல்கள், இடுக்கண்கள், துன்பங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சோடு விட்டு போயிடுறாங்க. அப்போது என்ன அவர்களுக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கு? என்ன அந்த அழைப்பை எவ்விதமாக அவர்கள் இடறி போகிறதில்லை? அவங்க ஏன் போக மாட்டேன்னு சொல்கிறாரு? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டும் பிரவேசமும் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டும் பிரவேசமும் உங்களுக்கு பரிபூர்ணமுமாய் அளிக்கப்படும். அந்த அந்த சுவிசேஷம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்றவாறு. அதிலே அவங்க என்ன செய்யணும்? அந்த நற்கிரியைகளில் அவங்க வளர வேண்டியது இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்கள, அந்த பரிபூர்ணமாக ஆகுறாங்கள, அந்த பரிபூர்ணமாக அளிக்கப்படக்கூடிய அந்த காரியங்கள் சுவிசேஷத்தில் அவங்க அதிகமாக வளர வேண்டியது இருக்குது. அதனால அவங்க என்ன ஆக மாட்டாங்கன்னா இடறி விழமாட்டாங்க. காலமானது இருக்குது, அந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நிமித்தமும் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுதே அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டி நான் அசதியாயிரேன். நம்ம அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தினால் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும். இங்கே சொல்கிறாரு, இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த சத்தியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறீர்கள் சொல்கிறார். உறுதி பண்ணப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டி, ரிமைண்டிங், தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா ரிமைண்டிங், தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம கற்றுக்கொண்டு தொடர்ந்து ஞாபகப்படுத்தணும். அப்போது அவர் அசதியாக கிடையாது, அவர் ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. எப்போவுமே ஆவிக்குரிய வகையில் நம்ம வளரும் பொழுது எப்பவுமே சோர்வாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கும்.
எப்பயுமே உற்சாகமாக இருக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வகையில் அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும். இங்கே சங்கீத புஸ்தகம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என்னுடைய ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். யார் பாதபடியாக்கி போடுறாரு தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தாத மக்களை, தன்னுடைய சுய ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்களை. நாம் படித்தோம் இல்லை, அவங்க தேவனை மதிக்கலை, அவங்க ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலை, தன்னுடைய சுய ஆலோசனையிலே அவங்க நடக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஆலோசனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உலகத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து சகல சத்தியத்தை நாம் பார்ப்போமானால் அதுலேயே இருக்குது. நான் இடறி விழுகிறேன், நான் எப்பவுமே இடறேன், எனக்கு தடுக்கலாக இருக்குது. தேவன் சொல்கிறாரு, நான் ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அவர் சொல்லிகிட்ருக்கார். ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது இயேசு சொல்கிறாரு, இங்கே வரி கொடுக்கறது நியாயமோ அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, நீ நீ எதற்காக நீ இப்படி கேட்குறன்றது எனக்கு தெரியும். பேதுருவை நோக்கி சொல்கிறாரு, வரி கொடுக்கறது நியாயமோ அல்லவோ? பிறந்த பிள்ளைகள் இந்த தேசத்தில் பிறகுறாங்களே, அந்த பிள்ளைகள் வரி கொடுக்கலாமா? எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்கணும்? அவங்க தான் பிறந்திருக்காங்களே. இருந்தாலும் ராஜ்யத்திலிருந்து பிறந்தவங்கள் கொடுக்கறது பார்க்கலும் ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ கேட்குறா. அவங்க ராஜ்யத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் கட்டளையாக இருக்கிறதுனால, அவங்க இடறி விழாதபடியினால என்ன செய்ய பேதுரு சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போய் படகுல போயிட்டு வலையை வீசி அது ஒரு மீனை பிடிக்கிறான், அதோடைய வாயில் பாரு ஒரு வெள்ளி காசு இருக்கு, அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரி கட்டுன்ற, டாக்ஸ் கட்டுன்ற, வரி கட்டுன்ற. அப்போது எதுக்காக அப்படின்னா, நம்மளால் அவங்க இடறி விழுகிறாங்க அப்படின்றது நிமித்தமாக சொல்கிறோம். இடறி விழக்கூடாது, இடறி விழாதபடிக்கு நம்ம அதை செய்கிறார் தேவன். நான் ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்ற. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே அவைகளை செய்யும். செங்கோல்ன்றது ராஜா கையில் இருக்க உங்களுக்கு தெரியும், அந்த ராஜாவை வைத்திருப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து அவர் என்ன அனுப்ப போறாருன்னு செங்கோலை அனுப்புகிறார். ஒரு வல்லமை, செங்கோல்னாலே வல்லமை. அவருடைய சத்துருக்கள் இருக்காங்கல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்துருக்கள், தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூர் நடக்காதவங்க, இப்போது எங்கே நடக்குதுன்னா இவர்களுக்கு மத்தியில் நடக்கும். அவர் பயங்கரமான ஒரு செயல் நடக்குது. உமது நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாயும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாயும் இருப்பார்கள். யாரு? அவருடைய நாள் இல்லை, கர்த்தருடைய நாள் இல்லை, உம்முடைய ஜனங்கள்னு சொல்றார்.
நம்ம ராஜ்யத்துக்கு உள்ளே வரோம், ராஜ்யத்துக்கு உட்படுறோம் அப்படின்னா, நம்ம சகலத்தையும் நம்ம கை கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் முடிவு இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. அந்த முடிவில் நமக்கு என்ன இருக்குது, என்ன சந்தோஷம் இருக்குன்னா, என்னை இயேசுவானவர் தீர்ப்பு செய்ய போகிறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது தீர்ப்பு முடிந்த பின்பு என்ன இருக்கும், நான் முழுசுமாக பாவமாகவே இருந்தேன்னா அந்த தீர்ப்பு குறித்து எனக்கு பயமாக தான் இருக்கும். என்னிடத்துல அன்பு மட்டும்தான் இருக்குது, சகல சத்தியத்தையும் நான் கை கொள்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிகிறேன், பிதாவை அறிகிறேன், அறிவியில் விருத்தி அடைகிறேன். இப்போ விருத்தி அடைகளில் ஒவ்வொன்றாக நான் கூட்டி வழங்குறேன் அப்படின்னா அந்த நாள் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாயும் சொல்கிறார்ல, உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாயும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களுமாயும் இருப்பார்கள். அலங்காரம், நீதியை செய்தவங்க சொல்கிறாரு, வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், வாடா கிரீடம் ஒன்று இருக்குன்னு சொல்லி, நித்திய ஜீவன் இருக்குன்ற சொல்கிறாருல்ல. அப்புறம் அவர் பரதேசியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறேன்றார். அப்போ என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் தூணாக்குறேன்னு சொல்கிறார். நான் ஒரு கணத்திற்கு ஏதுவாக தங்கத்திற்கு ஒப்பா ஒரு கணத்திற்கு ஏதுவாக பாத்திரமாக இருக்கிறேன், பயன்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒன்றுமே ஒரு 30க்கு ஏற்றவாறு 30% தான் தேவனானவர் எனக்கு பிரியமாக இருக்கார், நான் அவருடைய சித்தத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் எவ்வளோ பலன் இருக்கும். அப்போ 100% நான் இயேசுவை போல இருக்கிறேன், பிதாவை மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்ற போது எனக்கு எவ்வளோ அதிகமாக கனம் இருக்கும். அவருடைய நாளில் எனக்கு கனலாம் இருக்காது. 100% தேவனை எதிர்பார்க்குறேன். சரி, விடியற் காலத்தை கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யமன ஜனம் உமக்கு பிறக்கும். ஒரு பனி இருக்குல்ல, பனி காலையில் விடிய காலையில் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, எவ்வளோ பனி பிறக்குது. அதே போல் சொல்கிறாரு, அவ்வளோ ஒரு பனி இருந்துச்சுன்னா உம்முடைய ஜனம் யமன ஜனம்னு சொல்கிறார். அந்த ஜனம் பிறக்கும், அவ்வளோ அப்படி இன்பமாக இருக்குன்றார் அவர். நம்ம முற்றிலும் முழுசாவே நம்ம யாரை சார்ந்தே வாழணும், யாருடைய நோக்கத்தை நாம் செய்யணும். நம்மளுக்கு இயேசு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா சாதாரண மனுஷன் இல்லை அவர் தேவகுமாரன், அவர் சிருஷ்டிகர், உலகத்துக்கு வந்திருக்காரு. அவர் எப்படி வந்தாருன்னா மனுஷனாக வந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை. இப்பொழுது அதே மாதிரி இயேசு வந்துட்டார், இயேசு இருக்கார், அதே மாதிரி பாவம் செய்யலை அவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னால் தேவனானவர் அவருக்கு வானத்திலிருந்து சாட்சி கொடுத்துருக்கார். அவர் கையினாலே அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு இல்லையா. அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்துருக்காரு, அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்துருக்காரு. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து முதல் பலனாக இருக்கார், முதல் பலன் அவர். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை அவங்க தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது இயேசுவை மகிமைப்படுத்தலை. அவங்க தேவனை மகிமைப்படுத்தும் போது இயேசு மகிமைப்படுத்துகிறாங்க. அவருடைய அடிச்சூரில் நடக்கும்போது பிதா மகிமைப்படுறார். அப்போது இல்லை மகிமைப்படலை அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, அவங்களை கனவீனம் பண்ணுறாங்க, தேவனை கனவீனம் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறார், இதோ இங்கே சொல்கிறாருல்ல, என்னுடைய பாதபடிக்கு அவங்க போடப்படுவாங்க, என்னுடைய பாதபடியாக்கி போடப்படுவாங்க. எபிரேயர் புத்தகம் 10:12
எபிரேயர் 10:12. இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. இவரே பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தி. அவர் என்ன பலி செலுத்தினார் தெரியுமா? இயேசு இங்கே வரும் பொழுது அவருடைய ரத்தம், அது பூமிக்குரிய ரத்தம் கிடையாது, அது கீழ்ப்படிது, அது ஆவிக்குரிய காரியம். அந்த ரத்தத்தை எப்படி எடுத்துன்னு போக முடியும்? தேவனுடைய ராஜ்யம் மாம்சமும் ரத்தமும் பிரவேசிக்காது. அந்த கீழ்ப்படிதல் தான் எடுத்துகிட்டு போனார். அந்த அவருடைய ரத்தம் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு புதிய உடன்படிக்கையாக இருக்குது. நம்ம பார்க்கிறோம். என்றென்றைக்கும் எப்பொழுதுமே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. சொல்ற இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவானவரை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். சரி, இனி தம்முடைய சத்துருக்களைன்னு சொல்றாருல. சத்துருக்கள் யாரு? பிதாவுக்கு தேவனுக்கு சத்ரு இருக்காங்களா? யாராவது இருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய தேவனாக இருக்கார், இவருக்கு யாராவது சத்ரு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் சொல்கிறார் சத்ரு இருக்காங்களாம். யார்? சாத்தான் கிடையாது. சாத்தான் ஒரு சத்ரு கிடையாது. யார்? பிதாவுக்கு. யார் சத்ரு? இவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருக்காங்கல்ல, பாவம் செய்கிறாங்கல்ல, அவரை நம்ம கனவீனப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க தான் சத்ருன்றார். அவங்கள என்ன சொல்கிறாரு? அவங்கள தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். யாரு? இயேசு. பிதாவானவர் செய்கிறாரு. இதை பிதா செய்கிறாரு. இவர் வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. உம்முடைய சத்ருவை, உங்களை யாரு நீங்கள் மதிக்கலையோ, உங்களுடைய வார்த்தை யாரு கேட்கலையோ, செவி கொடுக்கலையோ, பிதாவானவர் இந்த காரியத்தை செய்கிறாரு. பாதபடியாக்கி போடுறார். அதுவரையும் இயேசுவானவர் பொறுமையாக இருக்கின்றோம். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ தேவனை மகிமைப்படுத்தணும். நாம் அவரை அறியக்கூடிய அறிவிலே விருத்தி ஆகணும். பாருங்க, 2 பேதுரு 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அதிகமானால் உங்களை தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே, வீணரும் வேஸ்டா கிடையாது, கனி அறிவு, அது நம்ம அவரை கற்றுக்கொள்கிறோம்ல, கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவில் வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. நம்ம என்ன செய்யணும்? இவைகளிலே அவருடைய கர்த்தரை அறியக்கூடிய அறிவிலே வளரணும். இவைகள் இல்லாதவன், இந்த காரியங்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை நம்பலாமா? எப்பவுமே மனுஷன் நம்பவே கூடாது. இதே சொல்றாரு, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது. அப்போனா மனுஷனே நம்பவே வேணாம் அப்படின்னா, அப்போது நம்ம கூட்டுறோம், வரோம், பேசுகிறோம், அப்போ நம்ம வஞ்சிக்கத்தக்கதாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம உண்மையுள்ள சகோதரர்களை குறித்து நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னா என்ன? அவங்களுக்கு கனம் செய்யணும்னு சொல்கிறார். உண்மையுள்ள சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பார்க்குறோம்,
அவங்கள என்ன செய்யணும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். தீமை செய்ய சொல்லலை, நன்மை தான் செய்ய சொல்கிறது. முடிஞ்சால் நன்மை செய்யலாம், இல்லைன்னா ஒதுங்கிருக்கு. இல்லை அப்படின்னா அது பாவமாயிடும். சரி சொல்கிறாரு, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எல்லா விஷயத்துலையும் நம்ம என்னவா இருக்கணும், உறுதியாக இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற. இவைகளை செய்தால், இவைகளை செய்து கொண்டு இருந்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம், எப்பொழுதுமே செய். நாம் நன்மை செய்து நம்ம அழைப்பை எதற்காக அழைத்திருக்கோம், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், அது உறுதியாக பற்றி கொள்ளணும். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், தேவனை அறிந்து கொள்வதில்லை, அதை செய்யணும் ஃபஸ்ட்டு. அப்போ நான் இடறி மட்டும் விழுறேன்னு மட்டும் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அது உறுதியாக இருங்க, அதில் ஜாக்கிரதையாக இருங்க, யாரும் வஞ்சிக்காதபடி. இதில் செஞ்சால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. சரி, 11. எவ்விதமாய்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தான், நம்முடைய கர்த்தராகிய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டும். இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம், நம்மளை உட்படுத்தியிருக்காரு, யாரோ எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறார், அங்கே பிளேஸ் பண்ணுறார். ராஜ்யத்துக்கு உட்பட்டும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நம்ம தொடர்ந்து கடைசி மரண பரியந்தம் வரையும் அவரை அறிகிற அறிவில் நம்ம உறுதியாக இருந்து அதை பற்றி கொண்டு நம்ம இருப்போமானால் நம்ம ரட்சிக்கப்படுவது ரொம்ப அதிகம். அந்த ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யம் கிடைப்பதில் ரொம்ப அதிகமாகும். நம்ம ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் தான், மேலான காரியங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நித்தியமான நோக்கம், நித்தியமான நேற்று பார்த்தோம்ல, நித்தியமான நோக்கம் அவர்களுக்கு கிடையாது, இயேசுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய சொந்த இருதயத்தின்படி அவங்க வாழ்கிறாங்க. இங்கே பார்த்தார்ல, நம்ம இது ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம். மார்க் புஸ்தகம் 7:8-12. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு, தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டுனா கீழே பிடிச்சி தள்ளுறது இல்லை, அவங்க கை கொள்ளாமல் விட்டுடுறாங்க. தள்ளிவிட்டு மனுஷனுடைய கற்பனைகளை, பிரமாணங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, மேன்மையாக என்றாங்க. நீங்கள் தேவனுடைய கட்டளை விட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறீர்கள். மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறாய். கிண்ணங்களையும், கிண்ணம் தெரியல, அவங்க வச்சிருப்பாங்க சின்ன சின்ன வித்தியாசப்பட்ட கிண்ணங்களையும் சொப்பு குடங்களையும் கழுவுறாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் அநேக இது மாதிரி ஆச்சாரங்கள் சுத்தமாக இருப்பதற்கு ஆச்சாரங்களுமா இருக்கிறாங்க. பின்பும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியாத்தமாக்குனது நன்றாயிருக்கிறது. தேவனுடைய கட்டளையை என்னவாக்குறாங்களா, அப்படியே மாற்றுறாங்க, வியாத்தமாக்குறாங்க, வேஸ்ட் ஆக்குறாங்க அதை. அப்போது தேவனுடைய கற்பனைகளை எப்படி கை கொள்ள வேண்டும்? கேள்வி. தேவனுடைய கற்பனைகளை எந்த அளவுக்கு கை கொள்ள வேண்டும்? நம்ம தான் பார்த்தோம், அந்த அவரை அறிகிற அறிவியில் விருத்தி அடையணும்னு சொல்கிறோம், அது பற்றி கொள்ளணும்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க ஆரம்பிக்கவே இல்லை. எப்படி எனில்
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரே. கட்டளையை கை கொள்ளலை, இந்த ஒரு கட்டளை மட்டும் கிடையாது, நீங்கள் அநேக கட்டளை கை கொள்ள, அதில் ஒரு கட்டளை எடுத்து காமிக்கிறாரு. அது அவருடைய வேத கூட்டுறாங்க இல்லையா, அந்த சென்டர் கார்டுன்னு சொல்கிறாங்க, கூடுவாங்க. அப்போது ஆலயத்தில் கூடும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இப்போ உங்கள் தகப்பனையும் தாயையும் உனக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருந்துச்சுன்னா நீ இதை எத்தனை வந்து போட்டுரு. அந்த பொர்பான் என்னும் காணிக்கைன்னு சொல்கிற, பொர்பான் என்னும் காணிக்கையை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குறதுக்கு கடமை இருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணு, பொர்பான் என்னும் காணிக்கையை கொடுத்துரு. நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துரு, உன் கடமை தீர்ந்தது. அப்போ என்னத்தை அவங்க சாதிக்கிறாங்க? அவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாரம்பரியத்தையும் இவர்களை தேவனை போல உயர்த்திக்கிறாங்க. இவங்க தான் தேவனுக்கு சத்துருக்கள். யாரு? தேவனுக்கு சத்துருக்களாக இருக்காங்க. அவனை இனி தன் தகப்பனாவது தன் தாயையாவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் மாத்துறாங்க. யாரு இந்த உதவியும் செய்யறதில்ல, அவங்க எந்த உதவியும் செய்யறது கிடையாது. ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுறதில்ல. அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும் தேவைப்படுது, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பணம் மட்டும் தேவைப்படுது. ஆனால் கட்டளையெல்லாம் கை கொள்ள மாட்டோம் அப்படின்றாங்க. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால், போதிக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட பாரம்பரியம், டோரா அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் பார்க்குறாங்க அவங்க. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்கிறீர்கள். இதோ நான் இருக்கிறேன், தேவன் சிருஷ்டிகர் என்பதை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், அது கை கொள்ள நினைக்கிறேன், மற்றவர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், தேவன் மாத்திரம்தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்ல நினைக்கிறேன். நான் திடீர்னு போயிட்டு எனக்கு இப்படி ஒரு பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை மாற்றினா நான் திருடன்ல சொல்கிறேன். அப்போ அவங்க யார்? அவங்க இருதயம் எப்படி இருக்குன்றார்? மாயமாலமாக இருக்கான். இப்போ அவங்க ஆக்ஷன்றார், உங்களுடைய இருதயம் வந்து ஆக்ஷன் சொல்கிறார், அது ஒரிஜினல் கிடையாதுன்றார், நடிக்கிறாங்கன்றார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே, பாரம்பரியம் ஒருத்தருக்கு இருக்குனாலே அவங்க யாரு? தேவனுடைய வார்த்தையை மாற்றக்கூடிய நபர்கள். இப்போ நமக்கு எது முக்கியம், வேத வாக்கியமா பாரம்பரியமா? இங்கே சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு வேத வாக்கியம்னு சொல்கிறார். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு எதில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க? பாரம்பரியத்தில். அவங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து பாவத்தில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. ஏன்னா அது பாவம் செய்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், வாழ்வடைய மாட்டான்டார். அதே நம்ம செய்யணும். நம்ம வந்து நிலைத்திருக்கணும், தேவனுக்காக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, அப்புறமா தேவன் சொல்கிறாரு, அவர் உபதேசம் பண்ணுறார், கூப்பிட்றாரு வாங்க. பின்பும் அவர் ஜனங்களை எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள் மட்டும் சொல்ல, உணருங்கள்ன்ற, செவி கொடுத்து உணருங்கள், செவி கொடுங்கள். ஏன்னா அவங்க ஏன் செவி கொடுக்கறது இல்லை அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் பார்க்க முடியும், அவங்க கண்களினாலே காணாமலும் காதுகளினாலே கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருப்பதினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? உணராமல் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு புறம்பே இருப்பது, மனுஷன் புறம்பே இருக்கிறான்ல, அவன் அலங்காரம் பண்ணிக்கிறான், நல்லா அது இருப்பது நல்லது தான். அப்படி இல்லைன்னா தான் தப்பு. ஒரு 4 நாள் குளிக்காமல் இருந்தால் யாரும் கிட்ட கூட வர முடியாது. ஒரு வாரம், 10 நாள், 1 மாதம்,
சரி, ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, வெளியே கூட முகவாடலாய் தெரியாதபடிக்கு தேவன் சொல்கிறார். முகவாடலாக இராதபடிக்கு நம்ம எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, முகவாடலாக இராதபடிக்கு நம் எப்பொழுதும் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம சந்தோஷமாக தேவனை ஆராதனை செய்வோம். சங்கீதத்தில் படிக்கிறோம், அவருடைய சமூகத்திற்கு முன்பாக சந்தோஷமாக வாங்க. அது முடியாது, கஷ்டம். ஆனால் சந்தோஷமாக இருக்கணும் சொல்கிறார். மனுஷனுக்கு புறம்பே இருப்பது, புறம்பே சாப்பிடுவது நம்ம செய்வது எல்லாம், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள் போகிறது எல்லாம் அவனிடத்தில் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. புறம்பே இருந்து அவனுக்கு உணவு எல்லாமே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாதான், அவனை கரப்படுத்தாது எதுவுமே. அவன் உள்ளத்தில் இருந்து, என் இருதயத்தை நான் பொல்லாதான் நினச்சி தீமையை நினச்சி யாருக்கோ விரோதமே செய்கிறேன் அப்படின்னா, அதுதான் என்ன சொல்கிறாரு, புறம்பே இருக்கிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். சரி, அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, இயேசு கிட்ட வராங்க அவங்க 2 மகன்களையும் கூட்டி கொண்டு. அப்போ ஒரு மகனை அவங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கேயே கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பார். அவங்க நித்திய ராஜ்யத்தில் கேட்குறாங்க, நித்தியமான ராஜ்யம். ஒரு மகன் வலது பாரிசத்திலும் ஒரு மகன் இடது பாரிசத்திலும் நம்ம வாசிச்சோமே. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவர்களை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். ஏன் அப்படின்னா, ஒருவன் வலது பாரிசில் ஒருத்தன் இடது பாரிசில் உட்காரணும், அருள் செய்யணும் அப்படின்ற. சரி, நல்ல காரியம் தான் கேட்குறேன், நீ ராஜ்யத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்ல. அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. ஏன் தெரியல? அவர் ராஜ்யத்தை விசுவாசிக்கிறாங்க, தெரியலன்றாரு. ராஜ்யத்தை விசுவாசிக்கிறாங்க, நீங்கள் ராஜ்யம் கொடுக்கப்படும். உங்களுக்கு வலது பாரிசம் இடது பாரிசத்திலும் ஒருத்தர் விருப்பப்படுறதுன்னா கொடுக்க வேண்டியது தானே. அவர் சொல்கிறாரு, நீ கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று தெரியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவங்க சொல்கிறாங்க, உணர்ந்து கொண்டுதான் சொல்கிறாங்க. அதற்கு அவர் கூடும் என்றார். உணர்ந்து கொண்டுட்டாங்க. ஆமாம், அதுக்காக தானே நாங்களும் வந்திருக்கோம், உங்களுக்கு பின்பற்றுறோம், சீஷராக இருக்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் அவரை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் சொல்லிட்டார். நான் என்ன செய்கிறேனோ, என்னை பாத்திரம் இருக்கு இல்லையா, எனக்குன்னு என்னை தேவனானவர் எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காரு. அந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க. பூமிக்குரிய பாத்திரம் கிடையாது. நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீங்கன்ற. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. தேவகுமாரனுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரக்கூடிய ஸ்லாக்கியம். சரி, உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. இது யார் செய்கிறா?
இது யார் செய்கிறா? பிதா செய்கிறார். யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுன்னா பிதா தான். பரலோகத்தின் இருக்கிற பிதா தான் செய்கிறார். அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல. என் காரியம் கிடையாது இது. இந்த காரியத்தை செய்ய போகிறவர் பிதா. ஒருவர் நிலைத்திருக்க போகிறது பிதா. இது மனுஷன் செய்ய முடியாது. இதை நம்ம என்ன செய்யணும்? இது இவர் சொல்கிறாரு. அவர் வேரூன்றி நிலை பெறுவதற்கு ஜெபம் செய்கிறார். தேவனுடைய அன்பில் வேரூன்றி நிலை பெறுவது. ஒரு செடியை போல அவங்க நல்லா ஆழமாக ஒரு செடி வேரூன்றுனா அதை பிடுங்க முடியுமா? பிடுங்க முடியாது. நிலைத்திருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதற்கு நம்மளும் ஏதோ செய்யணும்ல. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்ல. எபேசியர் புஸ்தகம் 4 நினைக்கிறேன். எபேசியர் 4. எபேசியர் 4 சரீரம் மீதும் அதற்கு இடையாயிருக்கிற சகல கண்களினாலும் இரையாக தூக்கி இணைக்கப்பட்டு பாருங்க. எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தில் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. யாரோடு? இயேசுவோடு. அவரை பற்றும் விசுவாசத்தில், இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா தைரியம் இருக்குது. நமக்கு அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, நம் நித்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது போவோம் இருக்குது, நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது. திட நம்பிக்கை இருக்குது. திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். இது என்ன இருக்குது? தேவனிடத்தில் நாம் சேருவோம், நம் தேவனிடத்தில் போவோம் அப்படின்னு ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமா. ஆகையால் சொல்றாரு, உங்கள் நிமித்தமும் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் வேண்டிக் கொள்கிறேன். ஆகையால் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. வேண்டல் செய்கிறார். என்ன வேண்டல் செய்கிறாருன்னா, அவர் எக்ஸாம்பிளாக இருக்கார் இங்கே பவுல். நான் அனுபவிக்கிற உபத்திரவங்கள்லாம் இருக்குல்ல, பாடுகள்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு சோதனையும் அது சோர்ந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்காது. ஏன்னா அதுக்காக நான் வேண்டியது செய்கிறேன். அது இப்படி இருக்கிறதுக்கு மகிமையாக இருக்கும். அவர் என்ன வேண்டியது செய்கிறார் பாருங்க. அவர்கள் முழங்கால் படியிட்டு வேண்டியது செய்கிறார். இது நிமித்தமும் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள இது நிமித்தமும் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள இது நிமித்தமும் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்தாருக்கும் நாமங்கரனாகிய நான் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு வேண்டுதல் செய்கிறது. அவங்க என்னென்னா ஆவிக்குரியவைகளில் விசுவாசத்தில் அவங்க நிலைத்திருக்கணும். நீங்கள் அவருடைய ஆவியினால, உள்ளான மனுஷன் ஆவியினால, அவருடைய ஆவியினால, அவருடைய அங்கே ஆவின்னு சொல்லப்பட்டது. நம்ம இப்பொழுது அந்த ஆவியெலாம் கிடையாது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், பலமாய் பலப்படணும். நம்ம எதுவுமே பிரிக்கக்கூடாது. தேவனை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு எந்த சோதனையும் பிரிக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், முன்னாடி எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, எவ்வளோ துன்பப்பட்டிருக்காரு. இது நிமித்தமாக நான் பாடுபடுறது உங்களுக்கு மகிமையாக இருக்குது, அது கனமாக இருக்குன்ற விசுவாசத்தினாலே நம்ம எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா, கிறிஸ்து இருக்கார் இல்லையா, உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கவும். அவர் வாசமாக இருக்கார், சரீரத்திலலாம் கிடையாது, இருதயத்தில். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கவும். நம்ம எந்த அளவுக்கு வளரணும்? இயேசுவானவர் சகலத்தையும் நடப்பிக்கணும், நம்ம பலமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் வாசமாக இருக்கணும். நீங்கள் அன்பிலே என்ன செய்யணும்? வேரூன்றி. அன்பிலே வேரூன்றி நிலை பெறுகிறவர்களாகி. அன்பிலே வேரூன்றினா நல்லா ஸ்ட்ராங்காக. ஒரு வேர் எப்படி பிடிக்கும், அதே போல் அன்பில் வேரூன்றணும். இந்த நல்லா பிடிப்பு இருக்கணும், அதில் நிலை பெருகணுன்ற. இப்போ இயேசு பரிசுத்தவான், அங்கே இருந்த சீஷர்கள் பரிசுத்தவான்கள், பவுலு பரிசுத்தவான், முன்னே இருந்த பரிசுத்தவான்களும் தேவனுக்காக பிரிக்கப்பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போது ராஜ்யத்துக்குள்ளாக இருந்தவர்களும் பரிசுத்தவான். ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ஒரு சபையிலும் பரிசுத்தவான் இருக்கிறாங்க, இல்லைலாம் சொல்ல, உண்மையாக வளர்கிறாங்க. ஆவியின் சிந்தையில் வேரூன்றி நிலை பெறு இருக்கிறாங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பில் அவங்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நான் தெரியும். அகலம்னா உனக்கு தெரியும், அகலம். நீளம்னா தெரியும், ஹைட் ரொம்ப இந்த சைடு. ஆழம்னா தெரியும், டீப்பு. உயரமும் ஹைட்டு தெரியும். என்னது கிறிஸ்துக்குள்ள அகலம், நீளம், ஆழம் இருக்குது. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அது சொல்கிறாரு உணர்ந்துன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டாரு. அது மனுஷனுக்கு அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது, மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது நம்ம முன்பு பார்த்தது போல் உலகத்தில் இருக்கிற கல்விமான்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தான் அந்த அறிவுக்கு எட்டாத அன்பாக இருக்குது. அறிவுக்கு எட்டவே இல்லைன்னா அது எப்படி அறிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அது எனக்கு எட்டலைன்னா நான் எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய சாயலை பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும். அது நான் பரிபூரணத்தில் நிரப்பப்படுறேன் அப்படின்னா அது எனக்கு கெட்டிடும். அது எப்பவுமே நான் பரிபூர்ணம் உள்ளவராக ஆகணும் அப்படின்னா அது எனக்கு எட்டும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணுறதில்ல, என்ன கேட்குறாரு பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. ஒருவருக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணாருன்னா அவருக்கு எவ்வளோ பயன்படும். பூமிக்குரிய தேவை இல்லை, இது பூமிக்குரிய தேவை. என் பூமிக்குள்ளே நான் பூமியிலோடு இருக்கும்போது எனக்கு இந்த பூமிக்குரிய தேவை என்ன இருக்குது? இந்த தேவையை நான் ஆவிக்குரிய வகையில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போதைக்கு என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, அங்கே போயிட்டுனா எனக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு காரியமும் நித்தியமான காரியம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் நித்தியமானதுன்னா எப்பொழுதுமே வேல்யூ இருக்குது, எப்பவுமே கனம் இருக்குது.
இயேசுவானவர் செய்த காரியங்களுக்கு தேவனுக்கு முன்பாக கனம் இருக்குது. நான் செய்த காரியமும் உங்களுக்கு முன்பாக கனம் இருக்காது. நான் செய்த காரியம் என் பிதாவின் முன்பாக கனம் இருக்கும். ஒரு நாள் கிடைக்கும் எனக்கு. நான் ஓடக்கூடிய ஓட்டத்தில் ஒரு நாள் அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டத்திற்கு ஓடுனீங்கன்னா அந்த பலன் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியாது அந்த பலனை. தேவன் சொல்கிறாரு, இந்த வேத வாக்கியத்தில் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு வேத வாக்கியத்தை நம்ம பார்த்துருக்கோம். வாடா கிரீடம் இருக்குன்றாரு. பிதாவினுடைய வீட்டில் என்னை ஒரு தூணாக்குறேன்றாரு. எதற்காக இதெல்லாம் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அது மாத்திரம் கிடையாது, தேவனுடைய சாயலை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேண்டும், இருக்கணும். அதுக்கு தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நாம் படிக்கக்கூடியவர்களா, அதை நாம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களா. ஆமாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீதியுள்ள எங்கள் பிதாவே, உங்களை துதிக்கின்றோம் பிதாவே, உங்களை சோத்தரிக்கின்றோம். உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கேற்றவாறு எங்களை உண்டாக்கினீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் பிதாவே. நித்தியத்தை குறித்து எங்களுக்கு நீங்கள் தாமே இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த உங்கள் வேத வாக்கியங்களுக்காக நன்றி. உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் தாமே பரலோகத்திலே நாங்கள் பிதாவே அந்த நித்தியமான காரியங்களை குறித்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களாக அறிந்து கொள்கிறோம் பிதாவே. உண்மையாக நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க அறிந்து கொள்ள நாங்கள் அது பெற்று அது வளரத்தக்கதாக எங்களுக்கு உதவி புரியும். அன்பின் இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு உங்களுடைய சித்தத்திற்கே நாங்கள் பிதாவை செவி சாய்க்க உதவி செய்யும் பிதாவே. இந்த நேரத்திலும் கூடி இருந்து பிதாவை கேட்ட சகோதரிகளுக்காக வேண்டு செய்கின்றோம். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் இருக்குமானால் அவங்களை பாதுகாத்து வழிநடத்தும். உங்கள் சித்தமானால் பிதாவே எங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.